Hi, NCRT, Grade 12, Chapter 12, Aldehydes, Ketone and Carboxylic Acidல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 12.15. How will you bring about the following conversions in not more than two steps? ஸோ ரெண்டு ஸ்டெப்புக்குள்ள இந்த கன்வர்ஷன்ஸை கொண்டு வரணும். ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொப்பனோன் டு ப்ரொப்பீன் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ரொப்பனோன் எடுத்துக்கலாம். ப்ரொப்பனோனுடைய ஃபார்முலா நமக்கு வரும் CH3 C double bond O and CH3. ரைட், ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிடக்ஷன் போடலாம். ரெண்டு ஸ்டெப்புக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் நமக்கு இங்கே மெயினான திங். ஸோ இதை நம்ம ரிடக்ஷன் போட்டோம் அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோம் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் CH3 CH CH3 அண்ட் OH, ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ரைட், ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஆல்கஹால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு we can go for a dehydration minus H2O heating. அப்போ நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ஓஹெச்சும் ஆல்ஃபாலேருந்து ஒரு ஹெச்சும் நமக்கு வெளியே போயிடும். ரெண்டு சைட்லேருந்து நீங்கள் எங்கே வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2, ஸோ ப்ரோப்பீன் கிடைக்கும். ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு, ரெண்டே ஸ்டெப்பு தான். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பென்சோயிக் ஆசிட் டு பென்சால்டிகைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரெண்டு ஸ்டெப்பில். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பென்சோயிக் ஆசிட், ஸோ இங்கே C டபுள் பாண்ட் OH அப்படின்னு எடுத்துக்கலாம். SOCl2 ஆட் பண்ணலாம். ஸோ SOCl2 ஆட் பண்ணால் குளோரினேஷன் நடக்க போகுது. ஸோ அப்போ நான் நமக்கு OHக்கு பதிலாக அங்கே Cl வரப்போகுது. அப்போ அங்கே நமக்கு என்ன ஆயிரும், C டபுள் பாண்ட் O இங்கே Cl அப்படின்னு வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோசன்மன் ரிடக்ஷன் போடலாம். ஸோ H2 போட்டு பெலாடியம் பேரியம் சல்ஃபேட் நம்ம போடலாம், ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ அந்த Clலும் ஒரு H நமக்கு வெளியே வந்துடும். அண்ட் இன்னொரு H நமக்கு என்ன ஆயிரும், இந்த C டபுள் பாண்டோட போய் அட்டாச் ஆயிரும். அப்போ இங்கே நமக்கு CHO வந்துடும் ப்ளஸ் HCl வெளியே போயிடும். அந்த ரெண்டு ஹெச்சில் ஆட் ஆயிரும். இதுக்கு பேர் ரோசன்மன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோசன்மன் ரிடக்ஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரோசன்மன் ரிடக்ஷன். ரைட், ஓகே. ஸோ இதுவும் நமக்கு ரெண்டு ஸ்டெப்பில் முடிஞ்சிச்சு. பென்சோயிக் ஆசிட்லேருந்து பென்சால்டிகைடாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எத்தனால் டு 3 ஹைட்ராக்சி பியூட்டனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கார்பன் பாருங்கள், எத்து ரெண்டு கார்பன். அண்ட் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, பியூட்டனேல் 4 கார்பன், ஒரு ஆல்டிகைடு அண்ட் ஒரு ஹைட்ராக்சி இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஆல்டிகைடு ஒரு ஹைட்ராக்சி இருந்தால் ஆல்டால். ஸோ அப்போ இதை ஆல்டால் கொண்டு போக போகிறோம். அப்போ ஆல்டால் இதில் நடக்கும் நமக்கு ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன்ஸில். அண்ட் ரெண்டு ஸ்டெப்பில், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த எத்தனால் இருக்கு இல்லையா, இதை ஆக்சிடைஸ் பண்ணிடுறேன். அண்ட் பிசிசி போட்டு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு இதை நான் மாற்றிடுறேன்னா CH3 CHOன்னு மாற்றிடுறேன். ரைட்டுங்களா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் CH2H C டபுள் பாண்ட் OH. ஆல்டால் கண்டென்சேஷன் போடுறேன். அப்போ இங்கே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸ், அப்போ என்ன ஆயிரும், இந்த கார்பன் இங்கே அட்டாச் ஆக போகுது அண்ட் இந்த ஹைட்ரஜன் இது வாங்க போகுது. இதுதான் இங்கே நடக்குது. அப்போ CH3 CHOH அண்ட் இங்கே CH2 CHO அப்படின்னு வரும். அண்ட் நம்பரிங் கொடுத்தோன்னா 1 2 3 ஹைட்ராக்சி, 4 கார்பனுக்காக பியூட்டு. ஸோ அப்போ இதோட பேர் நமக்கு என்ன வரும், 3 ஹைட்ராக்சி பியூட்டனேல் அப்படின்றதுலாம் நமக்கு என்னது இங்கே ஆன்சர். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், பென்சீன் டு மெட்டா நைட்ரோ அசிட்டோஃபினோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ பென்சீனில் ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கு என்ன வேணும்னா மெட்டா நைட்ரோ அசிட்டோஃபினோன் வேணும். அசிட்டோஃபினோன்னா ஒரு சைடு பென்சீன் ரிங் இருக்கும் கீட்டோனில், ஒரு ஆர், இன்னொரு ஆர் பார்த்தீங்கன்னா CH3 இருக்கும். ஸோ அப்போ பென்சீனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே H இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டு ஃபிடால் கிராஃப்ட் அசைலேஷன் போட்டுடலாம். ஸோ இட் வில் கிவ் கீட்டோன். அப்போ CH3 COCl எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அண்ட் கேட்லிஸ் ஆன்ஹைட்ரஸ் ClCl3. இப்போ நமக்கு இங்கே ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்கே C டபுள் பாண்ட் OCH3 அசிட்டோஃபினோன் கிடச்சிருச்சு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த Clலும் இந்த Hம் நமக்கு HCl வெளியே போயிடும். ஸோ மைனஸ் HCl. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், செகண்ட் ஸ்டெப்பில் நைட்ரேஷன் போட்டுக்கலாம். அப்போ நைட்ரேஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டுக்கலாம். அண்ட் இதுவும் மெட்டா டேரக்டாக தான் கீட்டோன்ஸு. ஸோ நமக்கு மெட்டா பொசிஷனில் NO2 ஆட் ஆக போகுது. ரைட், ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு C டபுள் பாண்ட் OCH3
அண்ட் இந்த பொசிஷனில் நமக்கு NO2 ஆட் ஆயிரும். அண்ட் இந்த HNO3 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா OH மைனஸ் NO2 ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதுதான் நமக்கு எலக்ட்ரோஃபைல். அண்ட் இந்த OHம் இந்த மெட்டால் இருக்கக்கூடிய இந்த Hம் நமக்கு என்ன ஆயிரும் வாட்டரா வெளியே போயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும் மெட்டா நைட்ரோ அசிட்டோஃபினோன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், how will you bring about the following conversion? ஓகே, அடுத்தது பென்சால்டிகைட் டு பென்சோஃபினோன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கிறது பென்சால்டிகைட், ஆனால் ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்து பென்சோஃபினோன். ரைட்டா? ஸோ 2 பென்சின் ரிங் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அது 2 ஸ்டெப்பில் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பென்சால்டிகைட் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம ஆக்சிடைஸ் பண்ணிடலாம். ஸோ அதை ஆக்சிடைஸ் பண்ணிடுறேன். K2Cr2O7 போட்டு ஒரு பேஸ் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறேன். இது நமக்கு பென்சோயிக் ஆசிடாக மாறிடும். ரைட்? அண்ட் இங்கே நமக்கு இது COOH மாறிடும். இப்போ நம்ம இதில் கால்சியம் போட்டோம் அப்படின்னா, ஸோ யூ கேன் யூஸ் கால்சியம் கார்பனேட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த இடத்துல சால்ட் ஆஃப் கால்சியம் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது பென்சீன் இங்கே நமக்கு COO மைனஸ் அண்டு CA அப்படின்னு இருக்க போகுது அண்ட் 2+. அண்ட் இங்கே என்ன ஆகும் இன்னொரு COO C6H5 இருக்குப்பா. இதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன். ஆக்சுவலாக அது ரெண்டுமே சேம் ஸ்டெப்பு தான். 3வது ஸ்டெப் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது எல்லாமே சேம் ஸ்டெப்பு தான். அந்த ரெண்டுமே இந்த 2 ஸ்டெப்புமே என்ன தான் நமக்கு சேம் தான். இப்போ டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா CA இந்த ஓகே, நான் அதை கொஞ்சம் ப்ராப்பராக எழுதணும்னு நினைக்கிறேன். கவனிங்க, கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். அந்த கரெக்டாக நம்ம இந்த பாக்ஸ் போட்டு காட்டுறதுக்கு நமக்கு இது கொஞ்சம் ஆப்டாக இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா C டபுள் பாண்ட் O அண்ட் இங்கே CA அண்ட் அகைன் OC டபுள் பாண்ட் O. இங்கே அகைன் என்னது ஒரு பென்சின் ரிங். ரைட்? ஸோ அப்போ நான் இதை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு கால்சியம் கார்பனேட் வெளியே போயிடும். CaCO3 நமக்கு வெளியே போயிடுது. ரைட்டா? CaCO3 வெளியே போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், இந்த ரிங்கை வந்து இந்த COவில் அட்டாச் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் C6H5 C டபுள் பாண்ட் O C6H5. ஸோ பென்சோஃபினோன் கிடச்சிரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் புரோமோபென்சின் டு 1-ஃபினைல் எத்தனால் கேட்டிருக்காங்க. ஸோ புரோமோபென்சினில் ஆரம்பிக்கணும். நமக்கு என்ன கிடைக்கணும்னா 1-ஃபினைல் எத்தனால் கிடைக்கணும். ரைட்டா? அண்ட் 1-ஃபினைல் எத்தனாலோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு C6H5 அண்ட் எத்தனால்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ CH2 CH இங்கே என்ன நமக்கு CH3OH அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நமக்கு 1-ஃபினைல் எத்தனால். அப்போ பிஆரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கிரிக்னாட் ரேஞ்சனாக மாற்றிக்கலாம். அண்ட் ஐ கேன் ஆட் Mg ஈத்தர். ஸோ இது நமக்கு என்ன மாறும் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும் MgBr அப்படின்னு வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு நான் இதில் வந்து CH3 C டபுள் பாண்ட் OH ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த பென்சின் ரிங்கில் இருக்க மைனஸ் இங்கேருந்து ஆட் ஆயிரும் அண்ட் இது O மைனஸாக மாறிடும் அண்ட் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் ஹைட்ராலிசிஸ் போடணும். ரைட்? ரெண்டும் சேம் ரியாக்ஷன். அதில் ஹைட்ராலிசிஸை நம்ம இங்கே தனி ரியாக்ஷனாக சொல்ல போகிறதில்ல. அப்போ பென்சின் ரிங் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் இந்த CHல் நமக்கு இப்படி ஆட் ஆயிரும். இங்கே நமக்குள்ள CH3 இங்கே OH. இப்போ இதுக்கு 1 2 இப்போ 1-ஃபினைல் எத்தனால் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பென்சால்டிஹைட் டு 3-ஃபினைல் ப்ரொப்பேன் 1-னால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ 3-ஃபினைல் ப்ரொப்பேன் 1-னால் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சரை முதல்ல வரைஞ்சிக்கலாம். ப்ரொப்பேன்னா 3 கார்பன் அண்ட் அதில் ஃபஸ்ட்டு கார்பனில் நமக்கு என்ன இருக்குது OH இருக்குது அண்ட் தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது C6H5 இருக்குது. ரைட்? அண்ட் 1 2 3 3-ஃபினைல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது CH2 CH2 அண்ட் CH2OH. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? ஓகே. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பென்சால்டிகைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 ஸ்டெப்பில் நம்ம இந்த ப்ராடக்டை கொண்டு வரணும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பென்சால்டிகைட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம CH1 எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா இன்னும் 2 கார்பன் இருக்க சிஸ்டம் அண்ட் அது அட்டாச் ஆகணும். கார்பன் கார்பன் பாண்டில் லிங்க் ஆகணும்.
ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆல்டால் கண்டென்சேஷன் போடலாம். இப்போ இதில நம்ம ஆல்டால் போட்டோம்னா, இதில மட்டும் தான் நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்ப இதில தான் நம்ம என்ன அட்டாச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன். அப்ப ஆல்டால் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பென்சீன் ரிங் அப்படியே தான் இருக்கும். அண்ட் இங்க இது CH, OHஆ மாறும். அண்ட் அந்த OHனா நமக்கு ஈஸியா டபுள் பாண்டா மாறிடும். ஸோ வில் எண்ட் அப் வித் த ஃபைனல் ப்ராடக்ட் CH டபுள் பாண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, CH, CHO வரும். ரைட்டா? ஸோ சினமால்டிகைட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்ப இதில வந்து நம்ம என்ன மாத்த போறோம் அப்படின்னா, இத CH2ஆ மாத்த போறோம். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் இந்த டபுள் பாண்ட நமக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரியான ரெடியூசிங் ஏஜென்ட்ட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டீங்கன்னா, நமக்கு என்ன ஆகாதுன்னா, அஃபெக்ட் ஆகாது. ஸோ வி கேன் யூஸ் சோடியம் அண்ட் H2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் மெட்டல் நமக்கு என்ன ஆகும்னா, எல்லாமே இங்க என்ன ஆகும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப பென்சீன் ரிங் நமக்கு அப்படியே இருக்கும். இங்க இது CH2, இது CH2, அகைன் இதுவும் CH2, OH அப்படின்னு மாறிடும். ரைட்? ஸோ இதான் நமக்கு என்னது அவங்க கேட்ட ப்ராடக்ட். 2டே ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணியாச்சு முடிச்சாச்சு. இங்க ரெடியூசிங்க்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டீங்கன்னா, டபுள் பாண்ட அது அஃபெக்ட் பண்ணாது. அன்அஃபெக்டடா அப்படியே நமக்கு என்ன பண்ணிடும், ப்ராடக்ட்ட குடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பென்சால்டிஹைட் டூ ஆல்ஃபா ஹைட்ராக்ஸி ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். பென்சால்டிஹைட் ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல். ப்ராடக்ட் பாருங்க. ஆல்ஃபா ஹைட்ராக்ஸி ஃபினைல் அசிட்டிக் ஆசிட்னா, அசிட்டிக் ஆசிட்னா இதுதான். ரைட்டுங்களா? ஸோ ஆல்ஃபா ஹைட்ராக்சின்னு குடுத்துட்டாங்க. ஸோ இங்க OH அண்ட் ஃபினைல் இங்க என்ன இருக்கு? C6H5 இருக்கு. ஸோ C6H5, CHOH, COOH இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட். இப்படி தான் வரணும். ரைட்டா? ஸோ இத எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா, இது ஆல்ஃபா அண்ட் இது அசிட்டிக் ஆசிட். இதில ஃபினைல் இருக்கு. ஓகே. ஸோ பென்சால்டிகைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதில நம்ம HCN ஆட் பண்ணலாம். HCN ஆட் பண்ணவும் எனக்கு என்ன ஆகும், இப்ப இத நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா, C டபுள் பாண்ட் O இங்க Hன்னு இருக்கும். ரைட்? இது கார்பன். இந்த Cn மைனஸ் இங்க அட்டாக் பண்ணும். அண்ட் இந்த O மைனஸ் ஆகும். இந்த Oல என்ன ஆயிரும், இந்த H போய் ஆட் ஆயிரும். ஸோ சயனோஹைட்ரின் நமக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்க இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்குன்னா, இங்க C, இங்க OH, இங்க H, இங்க C ட்ரிபிள் பாண்ட் Nன்னு இருக்கும். இப்ப ரொம்ப சிம்பிள். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுங்க. இந்த இடம் பிரேக் ஆயி இது என்ன மாறிடும் நமக்கு, COOHஆ மாறிடும். ஸோ அப்ப கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப CHOH அப்படின்னு இருக்கும். அண்ட் இங்க COOH அந்த N நமக்கு அம்மோனியாவா வெளிய லிபரேட் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆல்ஃபா ஹைட்ராக்ஸி ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிரும். ரைட்? எல்லாமே நம்ம 2 ஸ்டெப்ஸ்ல முடிச்சாச்சு இதில சொன்ன வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. பென்சோயிக் ஆசிட் டூ மெட்டா நைட்ரோ பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ பென்சோயிக் ஆசிட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெட்டா நைட்ரோ இதான் பென்சோயிக் ஆசிட் இல்லையா? மெட்டா நைட்ரோ பென்சைல் ஆல்கஹாலா மாத்தணும். ஃபர்ஸ்ட் இத நம்ம நைட்ரேஷன் போட்டுறலாம். அப்ப நைட்ரேஷன் போட்டோம்னா நமக்கு மெட்டால என்ன ஆயிரும், நைட்ரேட் குரூப் வந்து ஆட் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அண்ட் இங்க COOH இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு NO2 இருக்கும். ரைட்? அண்ட் பிளஸ் இங்க ப்ராடக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே. சாரி அடுத்த ரியாக்ஷனுக்கு நான் தான் இங்க பிளஸ் போட்டேன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது, ஆல்கஹாலா மாத்தணும். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் அன் ஆசிட் வில் கிவ் அ பிரைமரி ஆல்கஹால். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு, இந்த இடத்துல COOH ரெடியூஸ் ஆகி நமக்கு என்ன ஆயிரும், CH2OH. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லித்தியம் அலுமினேட், செகண்ட் ஸ்டெப்ல ஹைட்ராலிசிஸ். இது வந்து இன்னெவிட்டபிள் தான். 2ம் சேர்ந்து தான். நீங்க வெறும் லித்தியம் அலுமினேட் போட்டாலே அங்க செகண்ட் ஹைட்ராலிசிஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ரைட்? இங்க என்ன கிடைச்சது நமக்கு NO2 கிடைச்சிரும். இப்ப பாருங்க, மெட்டா நைட்ரோ பென்சைல் ஆல்கஹால். ஸோ இது என்ன இருக்கு, இந்த குரூப் பென்சைல் ஆல்கஹால் அண்ட் மெட்டால நைட்ரோ இருக்கு. ரைட்? ஸோ கேட்ட எல்லாமே நான் உண்மையாச்சு 2 ஸ்டெப்ல ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தேங்க் யூ.